Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறாங்க. என்னன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரடியா எப்படி உடம்புல அளவு எடுக்கிறது, எடுத்த அளவை வந்து எப்படி கால்குலேட் பண்றது, அந்த கால்குலேட் பண்ணதையும் வச்சு எப்படி ஒரு கட்டிங் போடுறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆஃப் ஃப்ரீ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள், இம்பார்ட்டண்டான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு இறக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அளவு தான் பார்க்குறோம். இப்போ நான் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு பேக் லென்த் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர், அதாவது கரெக்டாக நமக்கு ஷோல்டர் எப்படி அளவெடுக்கணும்னு தெரியும் இல்லையா, இந்த போனில் இருந்து லெஃப்ட் சைட் போன்லேருந்து ரைட் சைட் போன் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதை லைட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கனாவே தெரியும் அந்த இடத்துல போன் இருக்கிறது. அந்த டேப்பை வச்சு நீங்கள் அளக்கும் போது அது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அளவு வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது அளவு. மூணாவது அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்பர் செஸ்ட் ரவுண்டு. அப்பர் செஸ்ட் ரவுண்ட்னா நம்ம ஆம் ஹோல், நம்ம அந்த அக்குள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் நம்ம வந்து டேப்பை விட்டு சுற்றி நம்ம எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் ரவுண்டு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ எனக்கு ரொம்ப டைட் இல்லாமல் ரொம்ப லூஸ் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நான் எடுக்கும்போது 36 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருது. இப்போ நம்ம பாருங்கள், பேக் லென்த் எடுத்திருக்கோம், ஷோல்டர் எடுத்திருக்கோம், அப்பர் செஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா. நாலாவது அளவு வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட லென்த், நெக்கோட லென்த் இறக்கம் நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு. நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஷோல்டரில் இருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட், அந்த கப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த பாயிண்ட் வந்து நமக்கு எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பஸ்ட். ஓகேவா. ஸோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அண்டர் பஸ்ட்டில் இருந்து அந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே நீங்கள் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி அண்டர் பஸ்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன அளவு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இது நமக்கு தேவையில்லை, பட் இருந்தால் நம்ம பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ அதனால் தேவையில்லை. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அளவு கேட்டிங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, இடுப்போட சுற்றளவு நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்போட சுற்றளவு வந்து 32 வருது. ஓகேவா. அடுத்து ஹிப் ரவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஆஸ் யூஷுவல் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஷோல்டர்லேருந்து எந்த அளவுக்கு லென்த்து நமக்கு வேணும் அப்படிங்கிறது, ஆஃப் ஸ்லீவாக ஃபுல் ஸ்லீவாக அது 3/4 அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது ஸ்லீவோட லென்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு, நமக்கு லென்த் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அது முடியுது இல்லையா, ஒரு 5 இன்ச்சுன்னா 5 இன்ச் அது முடிகிறது பார்த்திங்களா, அப்போ அது ஓப்பன் ரவுண்டு. அந்த இடத்துல நீங்கள் டேப் வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து ஓப்பன் ரவுண்டு. மூணாவது அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் ரவுண்டு. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு, ஆம் ஹோல் ரவுண்டு. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. இந்த அளவுகள்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்த அளவுகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கோட லென்த்து, ஷோல்டர், அதுக்கப்புறம் வந்து அப்பர் செஸ்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் நாலாவது வந்து நெக்கு இறக்கம் எவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த நிப்பிள் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த அப்பர் செஸ்ட்டு நமக்கு இது கூட தேவையில்லை தான், பட் நம்ம வந்து நமக்கு செல்ஃபாக எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு எடுக்கும்போது இது கண்டிப்பாக எடுக்க முடியாது. பேக் பார்ட்டை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு நம்ம எல்லாமே வந்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம எடுத்த அளவுகள்லாம் வந்து பார்த்தோன்னா நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், பேக்கோட லென்த் வந்து எனக்கு 14 இன்ச்சஸ் வந்து தேவைப்படுது எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36. நெக்கு பேக் சைடு வந்து பார்த்தோன்னா நான் 9 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் டு கப்பு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 11 இன்ச்சஸ் தேவைப்படுது.
இந்த மாதிரி என்ன நமக்கு அளவுகள் எழுதுமோ அந்த அளவுகள் வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்மில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது அப்பர் செஸ்ட், இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 36. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து நம்ம சுற்றி எடுக்கும்போது உங்களுக்கு 36, 38, 26 இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம உங்களோட பாடி சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இப்போ எனக்கு வந்து 9 அப்படிங்கிறது வந்திருக்கு. 36 4ஆல் நமக்கு வகுக்கும்போது 9 அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த 9 இன்ச்சு நான் அப்படியே வந்து போட முடியாது. ஸோ கண்டிப்பாக லூஸ்க்காக ஒரு 1 இன்ச்சு நான் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 1 இன்ச்சு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இது இல்லாமல் தான் 1.5 இன்ச்சஸ்ங்கிறது வந்து நம்ம தையலுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அளவுகள்லாம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஹிப் வந்து பார்த்தோன்னா 32. அப்போ 32 வந்து பார்த்தா நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 8ங்கிறது ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அந்த 8 வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியாது. டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பேக்கில் டாட் பிடிக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு 1 இன்ச் கொடுப்போம். அது போக தையலுக்கு வந்து ஒரு 1.5 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எடுத்த மெஷர்மெண்ட், அதாவது நம்ம டைரெக்டாக பாடியில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா ப்ளவுஸுக்கு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பர் கட்டிங்கில் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சார்ட் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு கிளாத்தில் கட் பண்ணுறதே தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ பேப்பரில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எட்ஜஸ், இப்போது இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. பட் நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் அந்த எட்ஜஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பண்ணிக்கணும். ஸோ அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டிங்கனாவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு 1 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து விடணும். ஸோ இது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டிங்கனாவே போதும். இப்போது இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட ஹைட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 14 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ளவுஸோட ஹைட்டு. பாருங்கள், கரெக்டாக நான் இந்த கோட்டில் இருந்து 14 இன்ச்சஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விடுவீங்களோ அதை வந்து விட்டுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துலையும் 14 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து தையலுக்கு ஸ்டிச்சிங்க்கு உண்டான கோடு. இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபுல் ஷோல்டர். அதாவது நமக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 15 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 7.5 இன்ச்சஸ் வரும் இல்லையா? அந்த 7.5 இன்ச்சஸை இப்படி நம்ம வந்து ரெடியாக வைக்க முடியாது. இந்த ஷோல்டருக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சாலும் ஓகே. ஸோ அதாவது நீங்கள் ஆஃப் ஷோல்டர், உங்களுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 15னா அதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஷோல்டர் கிடச்சிரும். இப்போ இந்த ஆஃப் ஷோல்டர்லேருந்து -2 பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த -2 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு தான். இப்போது உங்களுக்கு இந்த -2 நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5.5 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த ஃபோல்டிங் லைன் நம்ம இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதில் இருந்து 5.5 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சரியான ஷோல்டர் அளவு. ஓகேவா? இந்த 5.5 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும்.
இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பஸ்ட்டு சைஸ் வச்சு பார்த்திங்கன்னா நெக்கோட அகலம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம். என்னோட பஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட அகலம் வந்து வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக விட்டுக்கிறேன். அப்போது இதிலேருந்து நமக்கு ஷோல்டர் பாருங்கள் பர்ஃபெக்டாக 2.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து தையலுக்கு விட்டிங்கனாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இதில் விட்டுக்கோங்க. ஓகேவா? ஷோல்டருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சஸ், சாரி நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சு தையலுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டாக 3 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட அகலம் வந்து நீங்கள் வச்சிங்கனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நான் டோட்டலாக இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த நமக்கு ரெடி அளவு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கு போக தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் அளவே வச்சோம் பார்த்தீங்களா, சேம் அந்த அளவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் உங்களுக்கு வந்து கர்வ் லைன் வந்து கொடுக்கறது வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த ஆர்ம் ஹோலோட ஹைட்டு நீங்கள் வந்து மென்ஷன் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆர்ம் ஹோல் ஹைட்டு வந்து இந்த ஆர்ம் ஹோல் சுருக்க வர்றது, இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இதுக்குன்னே தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ இதோட வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க என்னோட ஹைட் வந்து 5.5 வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து தையலுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி என்னோட செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 36 வந்துருந்துச்சு. இதை டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் 9 இன்ச்சஸ் வரும். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னோட பாடி சைஸ் வந்து 36. இதை நான் அப்படியே மெஷர் பண்ணி நம்ம வந்து தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் போடவே முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட பாடி சைஸ் தான் 36, ஆனால் என்னோட ப்ளவுஸ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40. ஓகேவா? இது நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பாடி சைஸுக்குனா ப்ளவுஸ் சைஸுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஆன்சர் என்ன வருது? 36. செஸ்ட் ரவுண்டை 4 நமக்கு டிவைட் பண்ணும்போது 9 சொல்லி வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 9 + 1 10. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து எனக்கு இந்த சார்ட்டில் 1 இன்ச் தான் இருக்குது தையலுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதுதான் ரெடி அளவு. இதுக்கு மேலே 1/4 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுடலாம். இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரெடி அளவு. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9 + 1 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்போ நமக்கு இது ஃபோல்டிங்கில் இருக்குது. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு 20 கிடைக்கும். அப்போ இன்னொரு பக்கம் 20னா அப்போ 40. அப்போ அதாவது என்னோடய பாடி சைஸு 36 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து லூஸ்க்காக நான் ஆட் பண்ணும்போது ப்ளவுஸில் வந்து என்னோடய ப்ளவுஸோட சைஸ் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 40. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இது வந்து செஸ்ட்டு வந்து நம்ம 4ல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 9 + 1 10ன்னு சொல்லி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு தான் வந்து பார்த்தோன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அதாவது மேக்ஸிமம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு இருந்தாவே போதும். நல்ல பாடி சைஸு, கொஞ்சம் நல்லா பஸ்ட்டு வந்து பெரிய பஸ்ட்டாக இருக்காங்க, நல்ல பெரிய சைஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து 1.25 1.5 வைக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து 1 இன்ச் வச்சா போதும். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த கோட்டில் டச் ஆகுது பார்த்தீங்களா? இதை வச்சுட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இது எனக்கு வந்து சரியான அளவானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது.
இப்போ இதை எப்படி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஸ்லீவுக்கு மெஷர் பண்ணும்போது எடுத்துருந்தோம் இல்லையா, ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தா நமக்கு வந்து 16 இன்ச்சஸ் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ அதில் பாதி நமக்கு 8. அப்போ நம்ம இந்த ஆர்ம் ஹோல் லைனை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 8 இன்ச்சஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த ஆர்ம் ஹோலோட ஹைட்டு நான் எடுத்தது கரெக்டு. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு விடுறதுலேருந்து விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இந்த கோட்டில் இருந்து நான் செக் பண்ணுறேன். அப்படியே மெதுவாக வச்சுட்டு வாங்க, இப்படி மெதுவாக வச்சுட்டு வாங்க. பாருங்கள் 5 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? ஸோ அப்போ 1/2 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக வருது. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச். அப்போ கரெக்டாக நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு 16 இன்ச்சஸ் அப்படின்னா நமக்கு வந்து அதை டிவைட் பை 2 பண்ணும்போது 8 இன்ச்சஸ் தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப இந்த கோட்டை விட்டுடுங்க. ஓகேவா? நான் ஸ்கெட்சில் போட்டுட்டேன். இந்த கோட்டை விட்டுட்டு திரும்ப எகைன் நம்ம இந்த கர்வ் லைனை வந்து கொஞ்சம், அதாவது மறுபடியும் மேலே ஏற்றி வச்சு போட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தையலுக்கு உண்டான அளவு, தையலுக்காக நம்ம விட்டுக்கடை இதுதான் வந்து நமக்கு நேரடி அளவு. இப்போ நான் இதில் வந்து ஸ்கேல் வச்சு பார்க்குறேன். அதாவது இந்த கோடில் நமக்கு ஜாயிண்ட் ஆகணும் இல்லையா? அப்போ நமக்கு இப்போ போட்ட இந்த வளைவு கிடையாது. இப்போ நம்ம இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் சரி. இப்போ நம்ம அதை அளந்து பார்க்கலாம். கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் வந்து வரணும். ஓகேவா? எனக்கு வந்து கரெக்டாக 8 இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல வருது. இப்போ நல்லா அளந்து காமிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் இந்த கோட்டில் வச்சுட்டு அளந்தீங்கன்னா 8 இன்ச்சஸுங்கிறது பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் தான் நமக்கு வந்து ஆர்ம் ஹோலோட சரியான ஹைட்டு. அப்போ நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் ஹைட் என்ன, 5 இன்ச்சுங்கிறது என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான ஹைட்டு. ஓகேவா? அதாவது ஆர்ம் ஹோல் ஹைட்டு. அப்போ என்னோடய ஆர்ம் ஹோல் ஹைட் என்ன கேட்டிங்கன்னா 5 இன்ச்சு. அப்போ நான் இந்த கோடு போடும்போது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் 5.5ன்னு சொல்லி வச்சேன். அப்போ அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் லைனை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து எக்ஸஸாக வருது. எனக்கு வந்து 8 இன்ச்சஸ் தான் வரணும் ஆர்ம் ஹோலு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8.5ன்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆர்ம் ஹோல் ஹைட் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, இந்த லைனை விட்டுட்டு அதுக்கு மேலே லைனை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அதாவது 5.5 நம்ம ஆர்ம் ஹோல் ஹைட்டு வச்சுருந்ததை 5 இன்ச்சுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம தையலுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு எப்பவும் போல் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து மார்க் பண்ணேன். அப்போ நமக்கு வந்து 8 இன்ச்சஸ்ன்னு சொல்லி கரெக்டாக வருது. அப்போ நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல கட்டிங் பண்ணணும்னா, இப்போ நான் டாட்டாக வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான அளவு. இப்படி தான் நீங்கள் ஆர்ம் ஹோல் ஹைட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சுடிதாருக்குலாம் ஃபார்முலா இருக்குது. அதாவது செஸ்ட்டு டிவைடட் பை 6ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வரும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து அது மேட்ச் ஆகும், ப்ளவுஸுக்குமே ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும். இப்போ என்னோட செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 36, அதை நான் செஸ்ட்டு டிவைடட் பை 6ன்னு போட்டோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 தான் ஆன்சர் வருது. அப்போ நான் இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ஹைட்டு 6ன்னு சொல்லி நான் வச்சு இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் நான் கொடுத்து பார்த்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இதுதான். நான் கண்டிப்பாக இதை பற்றின ஒரு கிளியர் சார்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம ஆர்ம் ஹோலோட டெப்த்து ஹைட்டு அப்போ என்னென்னா நமக்கு வந்து 5 இன்ச்சஸ். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நெக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ். ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல என்ன அளவு வச்சோமோ அதே அளவு தான் இதே இடத்துல வைக்கணும்.
3 inches வச்சுருந்தோம். 2.25 வந்து பார்த்திங்கன்னா தையல் நம்ம வந்து விடுற அளவு கரெக்டாக வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இதுக்கு மேலே தையலுக்காக ஒரு 1/4 inch. இப்போ நீங்கள் வந்து என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கர்வ் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்கு மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் கண்டுபிடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹிப் லைன். ஹிப் லைன் வந்து பார்த்தோன்னா என்னோடய ஹிப் லைன் என்னென்னா 32 தான் என்னோடய ஹிப் லைன். அப்போ 32 என்னோட ஹிப் லைன் ரவுண்டுனா அதை டிவைடட் பை 4 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னென்னா 8. 8னா 32. அப்போ எனக்கு 8 inches வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹிப் ரவுண்டாக வருது. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 1 inch வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறக்காக மார்க் பண்ணிக்கிறேன். சப்போ 9 inches அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்ட். ஓகேவா? சப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இதான் நம்மளோட ரெடி அளவுள்ள ப்ளவுஸு. அப்போ எக்ஸஸாக தையலுக்கு நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம 1 inch தான், நமக்கு அந்த சார்ட் இருக்கனால 1 inch தான். ஆனால் நீங்கள் வந்து 1.5 தான் தையலுக்கு கொடுக்கணும். அப்போ இதே இடத்துல நான் இப்போ இங்கே மேலே 1 inch மார்க் பண்ணனால இங்கேயும் 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ப்ளவுஸுக்கு உண்டான இது. நம்ம வந்து நேரடியாக ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து உடம்புல நீங்கள் உங்களுக்கு எடுத்தாலும் சரி, ஒரு கஸ்டமருக்கு எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கால்குலேஷனை வச்சு நீங்கள் ஒரு பேக் பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக் பேட்டர்னை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெடி பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெடி பண்ணுறது வந்து இந்த மாதிரி மெத்தட் தான், சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து நீங்களும் பண்ணலாம். பிகினராக இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதாவது ஆர்ம் ஹோல் சுருக்கம் வந்துச்சுன்னா எப்படி அதை கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக 9, 10ன்னு வைக்கும்போது நிறைய பேருக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும் அப்படிங்கிற டவுட்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் கம்மிங் இதில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.